ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் வச்சு நம்ம சிப்ஸ் பண்ண போகிறோங்க. ரொம்பவே டேஸ்டான சிப்ஸுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்பவே மொறுன்னு இருக்கும். சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, சாம்பார் அந்த மாதிரி வெரைட்டிக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான சிப்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பீர்க்கங்காய் தாங்க எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் லென்த்தியாக இருந்தனால இவ்வளோ காய் வந்து இருக்குது. இப்போ இது வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேங்க. அந்த பாத்திரத்தில் வந்து இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சோள மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்து இதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் மிக்ஸ் பண்ண முடியலன்னா கையில் கூட இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்த பின்னாடி நம்மளோட பேட்டர் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீர்க்கங்காயை பார்த்திங்கன்னா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்த பின்னாடி நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்ட பின்னாடி நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊறுனுச்சுன்னா அந்த மசாலா எல்லாமே அந்த காய் இது நீர் காய்ங்கிறனால சீக்கிரமாக உள்ளே இழுத்துக்கும். அப்போ சிப்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் வச்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பீஸாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இதெல்லாம் கரெக்டான குவான்டிட்டியில் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டோடனே பார்த்திங்கன்னா அது நல்லா மேலே எலும்பி வருங்க. மேலே எலும்பி வந்து நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வரும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டுக்கலாங்க. எவ்வளோ போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்த பின்னாடி இந்த மாதிரி மறுபக்கம் திருப்பி விடலாங்க. ஒன்றோட லைட்டாக ஒட்டுங்க, அது பிரச்சனை இல்லை. நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா வெந்த பின்னாடி பிரிஞ்சு வந்துடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பின்னாடி நம்ம இதை வந்து வெளியே எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு இருக்குங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இது வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காயின்னு சொல்லி உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்குங்க. மிச்சம் இருக்கிறதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் சிப்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபிங்க இது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.